Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த சின்ன சைஸ் நெல்லிக்காய் முடிச்சு கூட எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல அடி வந்து பாத்தீங்கன்னா நான் பாக்ஸ் நாட்லயும் மேலே வந்து நெல்லிக்காய் முடிச்சு வர மாதிரி இந்த கூடையை வந்து நான் போட்டுருக்கேன். சரி வாங்க இந்த கூடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கூடை போடுறதுக்கு பாத்தீங்கன்னா நான் 3 அடியில 24 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம ரெண்டு ஒயரா எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 ஒயர் எடுத்து நான் ஈவனா மடிச்சுக்கிறேன். மடிச்சுட்டு இப்போ இந்த 2 ஒயரையும் வச்சு பாக்ஸ் நாட் போட்டுக்கலாம். பாக்ஸ் நாட் போட்டுட்டு ஒயர் ஈவனா இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. அப்படி ஈவனா இல்லைன்னா ஈவனா வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் ரெண்டு ஒயரா எடுத்து நாட் போட்டுருங்க. நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க இப்போ எல்லா ஒயரையும் ரெண்டு ஒயரா எடுத்து நாட் போட்டு முடிச்சிட்டோம். மொத்தம் நம்மளுக்கு 12 நாட் வந்திருக்கும். இப்போ இந்த 12 நாட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி நாட் போட போறோம். இப்போ இந்த நாட்ல இருந்து 2 நாட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 நாட்டையும் நம்ம சேர்த்து இந்த மாதிரி வைக்கலாம். இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே கீழே 2 இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒயர் கிராஸாக வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் மேலே மட்டும் நாட் போட்டுக்கிறேன். பாருங்க இப்போ மேலே கிராஸாக இருக்க இந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நாட்டையும் ஜாயின் பண்ணி மேலே ஒரு நாட் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து 3வது நாட் எடுத்துக்குங்க. இப்போ இந்த 3வது நாட்டை இந்த 2வது நாட்டோடு சேர்த்து வைக்கலாம். இப்படி சேர்த்து வைக்கும்போது நம்மளுக்கு மேலே கீழே ஒயர் கிராஸாக வரும். இந்த கிராஸாக வர ஒயரில் நம்ம மேலே மட்டும் நாட் போட்டுக்கிறோம். மேலே வர கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ 3 நாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். அடுத்து 4வது நாட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 4வது நாட்டை நம்ம 3வது நாட்டோடு சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வைக்கும்போது நம்மளுக்கு மேலே ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர அந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ நாட் போட்டுட்டோம். இப்போ அடுத்து 5வது நாட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாட்டை நம்ம 4வது நாட்டோட சேர்த்து வைக்கலாம். சேர்த்து வைக்கும்போது நம்மளுக்கு மேலே ஒயர் கிராஸாக வரும். கிராஸாக வர அந்த 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்குங்க. இப்போ நம்ம மொத்தம் 5 நாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற 6 நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. எல்லா நாட்டும் ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்க இப்போ நான் 12 நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த 12 நாட் இருக்கு இல்லையா, இது வந்து லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டர் லைனு. இப்போ அதுக்கு மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ அடுத்து 2வது லைன் போடலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஒயர் கிராஸாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து நம்ம நாட் போட்டு வரணும். பாருங்கள் இப்போ மேலே நம்மளுக்கு இந்த இடத்துல ஒயர் கிராஸாக இருக்கு இல்லையா, கிராஸாக வர அந்த ஒயர் எடுத்து நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக கிராஸாக வர ஒயரில் நாட் போட்டு வாங்க.
பாருங்கள், இப்போது இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே 2வது லைன் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் லைனில் நம்மளுக்கு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 12 நாட் வந்துருக்கும். இப்போ அதுக்கு மேலே இருக்கிற இந்த லைனில் 11 நாட் வரும். அதுக்கு மேலே இந்த லைனில் பார்த்திங்கன்னா 10 நாட் வரும். ஒவ்வொரு லைனுக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு நாட்டாக வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம 5 லைன் வந்து போட போகிறோம். இப்போ 2 லைன் போட்டிருக்கோம். இதே மாதிரி இன்னும் பார்த்திங்கன்னா நம்ம 3 லைன் வந்து போடணும். மேலே 5 லைன், கீழே 5 லைன், மொத்தம் வந்து 11 லைன் வந்து நம்ம அடி போடணும். இப்போ நம்ம வந்து மேலே போட்டுடலாம். மேலே போட்டு முடிச்சுட்டு பாருங்கள், இப்போ இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அதே மாதிரி கீழ்ப்பக்கம் போடணும். இதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இந்த சைட்லேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக இருக்கிற ஒயரில் நாட் போட்டு வரணும். இப்போ ஃபஸ்ட்டு கிராஸாக இருக்க 2 ஒயரையும் எடுத்து நாட் போட்டுக்கிறேன். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக கிராஸாக இருக்க ஒயரில் நாட் போட்டு வாங்க. இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லைன் வர மாதிரி போடணும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 11 லைன் வந்து அடி போடணும். இந்த 11 லைனும் போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் அடி போட்டு முடிச்சிட்டேன். இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே 5 லைன், கீழே 5 லைன் வந்து போட்டிருக்கேன். மொத்தம் 11 லைன் வந்து அடி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டு வரணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நெல்லிக்காய் முடிச்சு வந்து போட போகிறோம். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ள சொருக கொஞ்சமாக விட்டு மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு நம்ம வந்து நெல்லிக்காய் முடிச்சு போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் நம்மளுக்கு ஒயர்லாம் கிராஸில் வரும். இப்போ இதில் கிராஸாக வர 2 ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த ரன்னிங் ஒயரோட வச்சு நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ ஒரு நாட் வந்து போட்டிருக்கோம். இப்போ அடுத்து இருக்க கிராஸ் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் ரன்னிங் ஒயர் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்குங்க. இப்போ அதுக்கு அடுத்த கிராஸ் ஒயரில் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ இந்த சைடில் இருந்த கிராஸ் ஒயர்லலாம் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போட்டுட்டோம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைடில் வர ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிராஸ் ஒயர் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வரும். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ இந்த ஒயரெல்லாம் நம்ம 2 ஒயராக எடுத்து அப்படியே நாட் போட்டு வரலாம். இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக சுற்றி இருக்க எல்லா ஒயர்லேயும் நாட் போட்டு வாங்க.
இந்த லைன் ஃபுல்லாக போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது ஃபஸ்ட்டு லைன் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டோம். இப்போ நம்ம உள்ள சொருக விட்டுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன ஒயர், அந்த ஒயரை எடுத்து உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். இப்போ ஒயரை சொருகி முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்து செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து அடுத்து இருக்கிற கிராஸ் ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ இருக்கிற எல்லா ஒயருமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸில் தான் இருக்கும். இப்போ இந்த கிராஸ் ஒயர்லலாம் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போட்டு வர வேண்டியதுதான். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு அடுத்த ஒயரில் நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரி கண்டினியூவாக கிராஸாக இருக்க ஒயரில் நாட் போட்டு வாங்க. இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட்டுருங்க. போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் செகண்ட் லைன் ஃபுல்லாக வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ரன்னிங் ஒயரை ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிச்சிட்டோம். இப்போ உள்ளே இருக்க ரன்னிங் ஒயரை மேலே கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து அடுத்து இருக்க கிராஸ் ஒயரில் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம போடுறது 3வது லைன். இப்போ ஒரு நாட் போட்டோம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் ரன்னிங் ஒயர் வச்சு நாட் போட்டுக்கலாம். இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்கலாம்.
இப்போ அடுத்த கிராஸ் ஒயரில் நாட் போட்டுக்குங்க. இப்போ இதே மாதிரியே கண்டினியூவாக நாட் போட்டு வாங்க. நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு மொத்தம் நம்ம 8 லைன் வந்து போடணும். 8 லைனும் போட்டுருங்க. போட்டு முடிச்சு பாருங்கள், இப்போ நான் மொத்தம் 8 லைன் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணி சொருவிடுங்க. சொருகி முடிச்சுட்டு சுற்றி மீதம் இருக்கிற ஒயரையும் நம்ம உள்பக்கம் சொருகி விட்டுடலாம். எல்லா ஒயரையும் உள்ளே சொருகிடுங்க. சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சிட்டேன். சொருகிட்டு கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா 3 அடியில் 2 ஒயர் எடுத்து உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். இப்போ நம்மளுடைய கூடை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.